மூட்டைப்பூச்சிக்கு வந்து சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும்? என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது? மூட்டைப்பூச்சி சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வென்டிலேஷன் தான். ஏன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வென்டிலேஷன் குடுக்குறதுன்றது ஒரு சர்வீஸுக்கு எப்பயுமே வந்து எசென்ஷியல். அதே மாரி ஒரு சர்வீஸ் அந்த மூட்டைப்பூச்சி சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 48 டூ 78 ஹவர்ஸ் 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணணும் அந்த கிளாத்ஸ் எல்லாமே வந்துட்டு. அதே மாரி நீங்க பெட்டெல்லாம் யூஸ் பண்றீங்க, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பீல் ஆகியிருக்கு. ரொம்ப பழைய மேட்ரஸா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து வெளிய எடுத்து த்ரோ பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா, அது அவ்வளோ பெரிய ஸ்பாஞ்ச் அப்படின்னா, அவ்வளோ கெமிக்கல் நம்ம வந்துட்டு உள்ள வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் அது டேமேஜ்டு. ஸோ, அதனால அத நீங்க வெளிய எடுத்து போடணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தடவ நான் சர்வீஸ் பண்ணிட்டோம். ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணி நான் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டேன் அப்படின்னா, மறுபடியும் உங்களுக்கு பைட் இருக்குன்னா, நீங்க அடுத்த ஒரு குயிக் கால்லயே வந்துட்டு ஃபாலோ பண்ணி, அடுத்த சர்வீஸ நீங்க கேட்டு சர்வீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் ஹியூமன் எரர் நடக்கிறதுன்றது சகஜம். ஏன்னா அந்த மாரி நடந்துருச்சு. ஏதோ ஒரு 99%ல 1% அந்த மாரி நடந்துருச்சு அப்டின்னா, உடனே வந்து அடுத்த சர்வீஸ புக் பண்ணி அத அரெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அதே மாரி 15 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு அடுத்த சர்வீஸ்க்கு நீங்க புக் பண்ணி சர்வீஸ எடுத்துறணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாரி ஸ்மெல் இரிட்டேஷன்ஸ் இது மாரி ஏதாவது இருந்தது அப்டின்னா, கண்டிப்பா வந்து டாக்டர்ஸ போய் பாருங்க.